கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9-10. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலவீனம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அதாவது இதுல என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமா என்ன செய்கிறாரா? மேன்மை பாராட்டுகிறார். இது இன்னொரு மொழிபெயர்ப்பு, பேஷன் அப்படிங்கிற ஒரு மொழிபெயர்ப்பில் போடப்பட்டிருக்கு. அதை பார்க்கலாம். நான் அதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறேன். 2 கொரிந்தியர் 12:9. என் கிருபை எப்போதும் உனக்கு போதுமானது. என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க? அவருடைய கிருபை எப்போதும், எந்த சூழ்நிலையிலையும், நம்ம எப்பேற்பட்ட நெருக்கடியில இருந்தாலும் அந்த கிருபை நமக்கு போதும். அததான் தாவீது ராஜா சொல்றாரு, என் ஜீவனை காட்டிலும் எது நல்லது? உமது கிருபை நல்லது. எதை காட்டிலும் நல்லதா? ஜீவனை காட்டிலும் கிருபை நல்லது. ஏன்னா என்னோட ஜீவன் அழிந்தாலும் பரவாயில்ல, அதுல வெளிப்பட போறது யாரோட ஜீவன்? கிறிஸ்துவின் ஜீவன். நம்ம ஜீவன் எப்போ அங்க தடப்படுதோ, என்னால எப்ப முடியலைங்கிறத உணர்ந்து கொள்கிறேனோ, அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் ஜீவன் அங்க என்ன செய்யும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். வாசிக்கலாம், அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். என் கிருபை எப்போதும் உனக்கு போதுமானது, மேலும் உன் பலவீனத்தின் மூலம் என் வல்லமை அதன் முழு வெளிப்பாட்டை காண்கிறது. என்ன அழகா சொல்றார் பாருங்களேன். என் கிருபை எப்போதும் உனக்கு போதுமானது, மேலும் உன் பலவீனத்தின் மூலம் என் வல்லமை அதன் முழு வெளிப்பாட்டை என்ன செய்தா? காண்கிறது. எங்கெல்லாம் நம்முடைய பலவீனம் இருக்குதோ அங்கெல்லாம் தேவனுடைய முழு வல்லமையும் அங்க என்ன செய்தா? வெளிப்படுகிறதா. அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம். என் கிருபை எப்போதும் உனக்கு போதுமானது, மேலும் உன் பலவீனத்தின் மூலம் என் வல்லமை அதன் முழு வெளிப்பாட்டை காண்கிறது என அவர் எனக்கு பதில் அளித்தார். அதனால் நான் என் பலவீனங்களை கொண்டாடுவேன். அதனால பவுல் என்ன செய்யறாரா? பலவீனங்களை என்ன செய்யறாரா? கொண்டாடுறாரா. நாம நம்ம பலவீனங்களை என்ன செய்யறோம்? அதை போராடுறோம். அவர் கொண்டாடுறாரு, நம்ம என்ன செய்யறோம்? போராடுறோம். எதனால கொண்டாடுறாருன்னு சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க, வாசிக்கலாம். ஏனென்றால் நான் பலவீனமாக இருக்கும்போது என்னில் வாழும் கிறிஸ்துவின் வல்லமையை இன்னும் ஆழமாக உணர்கிறேன். ஏன் கொண்டாடுறாருன்னு சொன்னா, ஏனென்றால் நான் பலவீனமாக இருக்கும் போது என்னில் வாழும் கிறிஸ்துவின் வல்லமையை அவர் என்ன செய்யறாரா? ஆழமாக உணர்கிறார். பார்க்கிற விதம் தான் வேறையா இருக்குது. நாம எப்படி பார்க்கிறோம்? பிரச்சனையின் ஆழத்தை என்ன செய்யறோம்? உணர்கிறோம். பவுல் எதை ஆழமா உணர்கிறார்? கிறிஸ்துவின் வல்லமையை ஆழமாக உணர்கிறார். எதற்கு மத்தியில? பலவீனத்துக்கு மத்தியில. அதுதான் மேற்கொள்ற விதிக்குள்ள செல்லக்கூடிய வழியும் அதுதான். நம்ம பிரச்சனைய ஆழமா உணர்ற வரைக்கும் மேற்கொள்ளுகிற விதியில என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அவருடைய வல்லமையின் ஆழத்தை உணர்ந்திருந்தோன்னு சொன்னாதான். அவர் எனக்குள் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருந்தால், எப்பொழுதும் உணர்ந்திருக்கிறது, எப்பொழுதாவது இல்லை. அவரை ஆராதிக்கும் பொழுது, நான் ஜெபிக்கும் பொழுது, நான் வேதம் வாசிக்கும் போது, இல்ல சத்தியத்தை கேட்கும் போது, அப்போ உணர்ந்து கொள்றது இல்லை. எப்பொழுதும் நான் உலகத்தில் நிற்கும் பொழுதும், பலவீனத்துக்கு மத்தியிலும், பிரச்சனைகளுக்கு மத்தியிலும், இடுக்கண்களுக்கு மத்தியிலும், துன்பத்துக்கு மத்தியிலும் நான் எதை உணர்கிறேன்? பிரச்சனையின் ஆழத்தை நான் உணர்கிறேனா? அவருடைய வல்லமையை நான் உணர்கிறேனா?
எதை உணர்கிறேனோ அந்த விதிக்குள்ள நாம் என்ன செய்ய முடியும்? போக முடியும். ஏன்னா எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் அளவின் படியே செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஆவியானவர் எல்லாருக்குள்ளேயும் தான் இருக்கிறாரு. அதே ஆவியானவர், ஒரே ஆவியானவர், உலகத்தை உருவாக்கியவர். அவருடைய படைப்புகள்லேயே பெரிய மணிமகுடம் எது தெரியுமா? மனிதனை விட புதிய சிருஷ்டியாக நம்முடைய ஆவியில மறுபடியும் உயிர்ப்பித்தாரே, அதுதான் பெரிய மணிமகுடம். பாவத்துல மரித்து போயிருந்து தேவனிடமிருந்து ஒரு பெரிய பிரிவை, ஒரு இரண்டாவது மரணம், தேவனிடமிருந்து என்றைக்குமான ஒரு பிரிவு, அதுதான் அவருடைய பார்வையில மரணம். அந்த மரணத்துக்கு பாத்திரமாயிருந்த மனிதனுடைய ஆவியை தன்னுடைய வல்லமையினால் அவர் அங்கு மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பித்து தான் தங்கும் ஆலயமாக அதை என்ன செஞ்சிடறாரு? மாற்றி விடுகிறார். எப்பேற்பட்ட படைப்பு இல்லையா? அவர் எனக்குள் இருக்கிறார். இதை நீங்க அறிந்து கொள்ளும் போது உங்க சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, தேவனுடைய வல்லமை சாதாரண வல்லமை கிடையாது, அசாதாரணமானது. அது சாத்தியங்களை செய்யறது கிடையாது, அசாத்தியங்களை செய்யறது. அவரோட ஒவ்வொரு வல்லமையும் நீங்க எடுத்து பாருங்களேன், மனுஷனால கூடாததை தான் அவர் என்ன செஞ்சிருப்பாரு? செஞ்சிருப்பாரு. அதுதான் அவருடைய வல்லமை. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் நல்லா யோசிச்சு பாருங்க. கடலை ரெண்டா பிரிக்கிறது அப்படிங்கிறது எத்தனை மனுஷனை வச்சு அந்த தண்ணியை தள்ள முடியும்? அப்படி கொண்டு போய் விட்டால் அந்த தண்ணியை தள்ள முடியுமா? ஒதுக்க முடியுமா? அதுல வழி உண்டாக்க முடியுமா? வானத்தை திறந்து தேவதூதர்களோட சாப்பாடை கொடுக்க முடியுமா? 40 வருஷம் வனாந்தரத்துல அவங்களுக்கு எந்த நோயும் வந்தது இல்லையா? அவங்க கால் வீங்கலையா? இப்பேற்பட்ட சுகம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஒரே ஒரு மன்னா மூலமாக அந்த சுகம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்க முடியும்? நம்ம என்னென்ன உணவுப் பொருள்ல என்னென்ன சத்து இருக்குன்னு டயட் போட்டு என்ன செய்யறோம்? சாப்பிடுறோம். அவங்க சாப்பிட்டது என்னதுதான் சாப்பிட்டாங்க? மன்னா. ஒரு சின்ன மல்லி அளவு இருக்குமா. 40 வருஷம் அவங்களுக்கு விட்டமின் சி குறைபாடு என்ன செய்யல? வரல. விட்டமின் டி குறைபாடு என்ன செய்யல? வரல. கை கால் எலும்பு தேய்மானம் என்ன செய்யல? வரல. பார்வை கோளாறு என்ன செய்யல? வரல. கை வீங்கல, கால் வீங்கல. இது எங்க இருந்து வந்தது? அவருடைய வல்லமை. அவங்க போற வழியில எத்தனை கடைகள்ல போய் உடைய அவங்க வாங்கியிருக்க முடியும்? எந்த கடையில போய் அவங்க உடைய வாங்கினாங்க? எப்படி அவங்க கை கால் வீங்கலையோ, அவங்க போட்டிருக்கின்ற உடைகளும் அங்க என்ன செய்ய ஆரம்பிச்சது? வளர ஆரம்பிச்சிருக்கும். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம், எப்பேற்பட்ட ஒரு வல்லமை. அது மட்டும் இல்லை, நீங்க புதிய உடன்படிக்கையில எடுத்து பாருங்க, அவர் செஞ்ச ஒவ்வொரு அற்புதங்களும் அதிசயமானவைகள், இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகள், அசாத்தியமானவைகள். மனிதரால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அதை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவருடைய வல்லமை காத்து கொண்டிருக்கிறது. அதுதான் அதுக்கு அர்த்தம். 5 அப்பம் 2 மீன். ஆண்கள் மட்டும் 5000 பேராம். ஒரு கூட்டத்துக்கு ஆண்கள் அதிகம் வருவாங்களா, பெண்கள் அதிகம் வருவாங்களா? பெண்கள் தான் வருவாங்க. 3 நாள் தங்கி இருக்கிறாங்க. பெண்கள் குழந்தைங்களெல்லாம் வீட்டிலேயே விட்டுட்டு வந்திருப்பாங்க. குடும்பமாக தான் என்ன செஞ்சிருப்பாங்க? வந்திருப்பாங்க. 5000 ஆண்கள் அப்படின்னா பெண்கள் எத்தனை பேர் இருந்திருக்க முடியும்? குழந்தைகள் எத்தனை பேர் இருந்திருக்க முடியும்? அந்த உணவு அங்கே என்ன செஞ்சுதா? பெருகுது. நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன், குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். இந்த 5 அப்பம் 2 மீன், மீதி 12 கூட நிறைய எடுத்தாங்களாம். இது எப்படி முடியும்? எப்படி இந்த பெருக்கம் முடியும்? நம்முடைய புத்திக்கு இது தெரியாது. நம்முடைய பகுதி இதுல என்ன தெரியுமா? விசுவாசிக்கிறது மாத்திரம்தான். அதுவும் இங்க பவுல் சொன்னது போல அவரோடு இணைந்திருக்கிறது. நம்ம புத்தியை சார்ந்திருக்காம அவர் ஞானத்தை நான் சார்ந்து கொள்ளுவது, அறக்குறையாக நம்பாமல் முழுமையாக அவர் மீது என்ன செய்யறது? நம்பிக்கை வைக்கிறது. இதுதான் அந்த மேற்கொள்ளுகிற விதிக்குள்ள நம்மளை என்ன செய்யும்? கொண்டு சேர்க்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும்
உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.